ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இது என்ன பேஸ்ட்டுனா 3 ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 3 மிளகா போட்டு, பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சேன். ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிற போகிறேன். அடுத்தது வந்து பாலக்கீரை ஒரு கட்டு இல்லைன்னா 500 கிராம் அளவுக்கு எடுத்து 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியேறிடும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது கூட இந்த தண்ணியை சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு பாலக் சப்பாத்தி மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து வேக வைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, அரை கப்பு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வடை திரட்டுற மாதிரி தண்ணி மாதிரி இது சுதன்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டீமரில் வைக்கலாம். ஸ்டீமர் இல்லாதவங்க வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். சீக்கிரமே வெந்துடும். கீரை ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அடுத்தது கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன நம்ம பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது 3ஐயும் ஃபஸ்ட்டு டெம்பர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா விழுது, அந்த விழுதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னா அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் நமக்கு சீக்கிரமே வற்றிடும். இப்போ நான் இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்தா சீக்கிரம் வதங்கும் இல்லையா வெங்காயம், அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிற போகிறேன். வதக்கிட்டு டொமேட்டோ பியூரி, தக்காளி விழுது வந்து நான் வந்து ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக சுருங்கிடணும். அந்த அளவுக்கு மூடி போட்டு வேக விட்டுட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பாலக்கு கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆறுனா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும். ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. இப்போ இந்த கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி எல்லாம் சுருங்கிருச்சு, நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுருங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறேன். நம்ம உப்பு சேர்த்தாச்சு. ஆல்ரெடி கீரையிலையும் உப்பு இருக்குது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டுட்டு அந்த ஆயில் வந்து நமக்கு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். ஆயில் பாருங்கள் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியோட வேணும் அப்படின்னு நினச்சா தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வேக வச்ச பாலக்கீரை வடை இருக்கு இல்லையா, அதை ஒன்றா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஆட் பண்ணி இது வந்து எவ்வளோ நேரம், ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. எல்லாமே வெந்துருச்சு. அது அந்த மசாலா வந்து இதுக்குள்ளே இறங்கணுன்றதுக்காண்டி ஒரு 2 மினிட்ஸ் நான் வச்சு எடுக்கிறேன் மூடி போட்டு. நல்லா ஆயில் பாருங்களேன் நல்லா செப்பரேட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம இதில் தூவி சர்வ் பண்ணிடலாம். சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.